எண்ணற்ற வரங்களை பெற்று அவருடைய சக்தியை தவிர வேற சக்தியாலே வரத்தை பெற்றதினாலே தேவர்களையும் வடிவான கண்கண்ட கடவுள் முருகப்பெருமான் கருணையே வடிவான கண்கண்ட கடவுள். ஹாய்ங்க, குட் மார்னிங். இதுக்கு முன்னாடி அந்த கிளிப்பு தான் பார்த்துருப்பீங்க, சூரசம்ஹாரம். இது வந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் எடுத்து காமிச்சிருக்கேன், அதாவது இந்த அபிஷேகம் பண்ணுறது. ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2 கிளிப்பு தான் எடுக்க டைம் கிடச்சிது. ஏன்னா போலீஸ் அவங்க இருந்துட்டு ரொம்ப வந்து கூட்டாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையாவே வந்து கிளியர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரோட்டை. ஸோ அது நமக்கு நல்லது தான் கூட. ஏன்னா பயங்கர டிராஃபிக் ஆகிடுச்சு கொஞ்சம் நேரத்துலையே. ஏன்னா அந்த வழியாக தான் பஸ் போயிட்டு பஸ் வரணும். பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே சுப்பிரமணிய கோவில். அதனால் அதை பார்த்துட்டு வந்துட்டு இது மார்னிங் பூஜை. ஸோ இன்றைக்கி 7th டே, ஃபைனலி திருக்கல்யாணம் நாள். அதாவது வந்து சூரசம்ஹாரம் வந்து 6 டே தான் நடக்கும். ஸோ இன்றைக்கி 7 டே திருக்கல்யாணம். இன்னையோட முடிஞ்சிட்டு இன்னையோட என்னோடய விரதத்தை வந்து நானும் கம்ப்ளீட்டாக நான் முடிக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணேன். நிஜமாகவே கண்டிப்பாக நம்ம முடிச்சிடணும், என்ன தடை வந்தாலும் இதை வந்து விட்டுடக்கூடாதுன்னு நினச்சேன். அதே மாதிரி நான் வந்து பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ நினச்சா கூட எனக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அதை என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு வருஷ கந்த சஷ்டி விரதம். ஸோ இதுக்கு மேலே நான் ஏர்லி இருக்கலான் இருக்கேன். பட் பார்ப்போம் ஏர்லி என்ன வந்து நமக்கு வந்து சுச்சுவேஷன் அமையுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் நான் நினைக்கணும்னு இருந்தேன், கண்டிப்பாக இருந்துட்டேன். விரதத்தை இருந்து நல்லபடியாகவே நான் முடிச்சிட்டேன். அதே மாதிரி வருஷம் கண்டிப்பாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். கடவுள் வந்து எல்லா வளமும் நலமும் செல்வமும் பெற்று எல்லோரும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் எல்லாருமே நோய் நொடி இல்லாமலும் வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் வந்து ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று இருக்குது. நான் காலையில் எனக்கு எப்போதுமே கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்போது ஸ்டார்டிங்கில் வசந்த் டிவியில் இப்பயும் போயிட்டுருக்கு. ஈவினிங் வந்து 6:10க்கான கந்த சஷ்டி கவசம் வந்து அந்த பாட்டு வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 25 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஓடும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கேட்டால் எனக்குள்ளே ஒரு தைரியம் வந்துடும். என்னோடய மொபைல்னு இருக்குது. ஸோ ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்கேன், பயந்த மாதிரி இருக்கேன்னா கந்த சஷ்டி கவசத்தை போட்டுவிட்டு நான் தூங்குவேன். எனக்கு அவ்வளோ ஒரு தைரியமாக இருக்கும் அந்த டைமில். ஸோ இப்போ அதை நான் பழகி விட்டதுனாலே என்னான்னு தெரியல, நான் டெய்லியும் போடுறதுனாலே என்னான்னு தெரியல, குட்டி அம்மா வந்து அது டெய்லியும் அந்த 25 மினிட்ஸ் வந்து நகர மாட்டாங்க, அப்படியே அசையாமல் டிவியை பார்த்துட்ருப்பாங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. சேரில் உட்காந்துட்டு நமக்கு அந்த டைமில் நம்ம என்ன வேலை வேணால் பண்ணிக்கலாம். ஸோ ஈவினிங் ஆனால் இந்த ரொட்டீன் வந்து எங்களுக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ஈவினிங் டைம்லேயோ மார்னிங்லேயோ அதை கேளுங்க, உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வேலை செஞ்சுட்டே கூட அப்படி கேட்கலாம். ஸோ இவங்க வந்து எப்படி போசஸ் பார்த்திங்களா என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சு. என்னடா அது நம்ம பழக்கமும் ஒன்றும் இல்லையா, நம்ம வந்து எதை பண்ணுறோமோ அதை பார்த்து குழந்தைங்க பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எல்லாத்தையும் நான் முதல்ல வீடியோ எடுத்து என் ஹஸ்பண்ட் அப்புறம் அம்மாவுக்கு தங்கச்சிக்கு எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணேன். எனக்கு அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ அழகாக உட்காந்து கேட்டுட்டு இருந்தா, அதை பார்த்துட்டு இருந்தா. டெய்லியுமே அவளுக்கு அதையே நான் போட்டு விட்டுட்டுலாம் 6:10க்கு கரெக்டாக போடுவாங்க. இப்போ 6:25க்கு வந்து முடியும். அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் கேட்டுட்டு எப்படி